அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜா யோகி ராஜா பரபிரம்மா சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய் மகராஜனுடைய ஆசையும் சத்குரு பூஜகுரு என்னுடைய குருநாதர் அம்முழு சாமசிவா மகராஜ் ஆசையும் அனைவருக்கும் கிடைக்குமாறு பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். கலியுக புருஷனாம் ஷிரடி பாபா அவர்கள் ஏறக்குறைய 120 வருடத்துக்கு 130 வருடங்களுக்கு முன்னே தத்த அவதாரமாக சிவா விஷ்ணு பிரம்மா அவதாரமாக இந்த லோகத்திலே அவதாரம் செய்தார். அவருடைய வழியிலே நான் ஏறக்குறைய 35 வருட காலம் அவருடைய பக்தி மார்க்கத்திலே ஈடுபட்டு நான் மட்டுமில்லை என்னை சேர்ந்த அடியார்களும் அவருடைய மார்க்கத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம். இகபர சௌரியத்தை எல்லாத்தையும் தரவல்ல பாபா முக்திக்கு வழியும் இந்த பிறந்த பிறப்புக்கு நல்ல பேரும் அழியக்கூடிய சர்வ வல்லமை உள்ள சித்தர் மட்டும் ஞானி மட்டுமல்ல, கடவுளுடைய அவதூதர், சுஃபி செயின்ட் என்று சொல்லக்கூடிய அவதூதர். நான் 2008ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்திலே ஒரு பயணம் மேற்கொள்ளும்போது எனக்கு நீண்ட நாளாக பாபா ஒரு கோயில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. இதற்காக 4-5 வருடங்கள் நான் சென்னையிலே பல்வேறு இடங்களை தேடி அலைஞ்ச போது எந்த இடமும் எனக்கு கிடைக்காத பட்சத்திலே நான் பணி நிமித்தமாக தனியார் துறையில் வேலை செய்யும்போது குஜராத்திலே ஒரு சித்தரை சந்தித்தேன். அந்த சித்தர் எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் வரவர்களுக்கு தேநீர் கொடுத்து அன்பாக உபசரித்து அன்பை கொண்டிருந்தார். நான் அவரை பார்த்து ஆசீர்வாதித்து பாபா கோயில் நிர்மாணம் செய்யுமாறு சாத்தியம் உள்ளதா என்பதை அவரிடம் கேட்டபோது அவர் ஏன் முடியாது, உங்களுக்கு அந்த சக்தி உண்டு, நீங்கள் போய் செய்யுங்கள் என்று எனக்கு அருளினார். சித்தர் வாக்கு எப்பவுமே பொய்க்காது. சித்தர் சொல் வேத சொல், சித்தர்களுடைய மொழி தேவமொழி, சித்தர்களுடைய ஞானம் தேவ ஞானம். அதனால் நான் உடனே அங்கிருந்து ஷிரடிக்கு சென்று பாபாவோட சமாதியிலையும் மற்ற இடத்துலையும் நின்று இந்த மாதிரி நான் கோயில் அமைக்கலாமா என்று கேட்டேன். பாபாவும் எனக்கு உறுதி கொடுத்தார். உடனே சென்னைக்கு வந்து எனக்கு சொந்தமான இடத்திலே மாதவரத்திலே மூலச்சத்திரத்திலே தற்போதைய மார்க்கெட் மதிப்பு ஏறக்குறைய 1 கோடி ரூபாய் போகும். அந்த இடத்துல 2008ஆம் ஆண்டு ஏறக்குறைய 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை நிர்மாணம் செய்தோம். என்னோடய மனைவி பேரில் இருந்த இடத்தை என்னுடைய மனைவி ஸ்ரீவித்யா அம்மையார் அவர்களும் பாபா அவருடைய பெருமடியவர், அவர்களும் இந்த இடத்தை நான் கேட்டவுடனே எந்த தயக்கம் இல்லாமல் எழுதி கொடுத்தார்கள். ஏறக்குறைய 50 லட்சம் ரூபாய் செலவிலே இந்த கோயிலை நிர்மாணம் செய்தோம். நிர்மாணம் செய்த முதலே சிறிதாக என்னுடன் பெண் பக்தர்களும் ஆண் பக்தர்களும் சம அளவிலே வந்து சேவை செய்ய ஆர்வம் காட்டினார்கள். நானும் அவருடைய பக்தியினுடைய ஒரு அனுபவத்தை அறிந்து அவர்கள் என்னுடன் பயணிக்க பாபாவுடைய அருளை வேண்டினேன். அதே போன்று 2008 பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தன. ஷிரடிக்கு வருடத்துக்கு 6 முறை செல்ல வேண்டிய நான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை செல்ல ஏற்பட்டது. அதே மாதிரி 250 பயணங்களை ஷிரடிக்கு சென்றிருக்கிறேன். ஏறக்குறைய 5000 பக்தர்கள் என்னுடன் பயணம் செய்திருக்கிறார்கள். ஷிரடி தவிர ஏகப்பட்ட ஞானிகளுடைய சமாதிகள், ஏகநாதர், துக்காராம், துளசிதாஸ், ஞானேஸ்வர், மீராபாய் போன்ற பல்வேறு மகான்களுடைய ஷேகான் கஜானன் மகாராஜ், அக்கல்கோட் மகாராஜ், பல மகான்களுடைய தொடர்புகளும் சமாதிகளுடைய ஆசீர்வாதம் கிடைத்தது. குறிப்பாக எனக்கு தத்த மகாராஜுடைய அனுகிரகம் கிடைக்க ஆரம்பித்தது. தொடர்ந்து தத்த கோயில்களுக்கு பல இடங்களுக்கு கனகாப்பூர், குருவபுரம், நட்சோபாவாடி, பிதாபுரம் போன்ற பல தேசங்களுக்கு சென்று தத்த அருளையும் பெற்று கோயிலை விரிவுபடுத்த ஆரம்பித்தேன். அதுக்கேற்ற மாதிரி பாபா கோயில் மட்டுமில்லை, பாபா சுற்றி தேவதைகள், ஆஞ்சநேயமூர்த்தி, ராதாகிருஷ்ணமூர்த்தி, குருஸ்தானம், மேலே தியான மண்டபம், அழகிய கோபுரம், பின்னாடி ஸ்ரீசக்கர பீடம், காசி விஸ்வநாதர் சன்னதிகள், சப்தமாதா சன்னதிகள், முருகப்பெருமானுடைய
வடிவங்கள், சித்தருடைய ரூபங்கள் போன்ற பலவித விஷயங்களை பிரதிஷ்டை செய்ய ஆரம்பித்தேன். செய்ய செய்ய என்னுடன் ஒரு பக்தி வேகத்திலே பல இடங்களுக்கு நான் என்னுடைய பக்தர்களும் அதற்கு ஈடு கொடுத்து என்னுடன் சேவை செய்பவர்களும் கூட வந்து பல யாத்திரைகளை நல்லபடியாக நடத்தினோம். தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே இந்த யாத்திரைகள் நடத்தப்பட்டன. குறிப்பாக இந்த பக்தி மார்க்கத்தை இந்த பகுதியிலே மிக அதிக அளவில் வளர்க்க ஆரம்பித்தோம். இதற்கு எனக்கு உறுதியாக இருந்தவர்கள் என்னுடைய வாலண்டியர்ஸ், ஆண்களும் பெண்களும் அவர்களுடைய குடும்பத்தை துறந்து என்னுடைய பக்தி வேட்கைக்கு, ஆத்மா திருப்திக்காக அவர்கள் எனக்கு போஜனம் அளித்தார்கள், உணவளித்தார்கள். பசி போஜனம் வேறு, ஆத்ம போஜனம் வேறு. ஆத்மா என்பது அழிவில்லாதது, உடல் என்பது அழியக்கூடியது. அதனால் ஆத்ம வேட்கை என்றது மிகவும் முக்கியம். அதை எப்போ நம்ம திருப்தி பண்ணணுமோ அப்போ நம்ம முக்தி நிலைக்கு செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். தொடர்ந்து நாம் பாபாவுடைய கோட்பாடு அன்னதானத்தை 2008 ஆரம்பித்தோம். ஏறக்குறைய 50 லட்சம் பக்தர்களுக்கு தொடர்ந்து அன்னதானத்தினை இந்த 18 வருடங்களில் வழங்கியிருக்கிறோம். குறிப்பாக கொரோனா காலத்தில் கூட பல இடங்களிலே கடைகள் கிடையாது. பெண்களும் குழந்தைகளும் நோயினாலும் வலியினாலும் துடித்து கொண்டிருந்த காலத்திலே அரசாங்கத்திலே சிறப்பு அனுமதி பெற்று 2 வருடங்கள் தொடர்ந்து அன்னதானம் செய்த பெருமை இந்த கோயிலை சேரும். அதுபோன்று மட்டுமல்லாமல் பல்வேறு விசேஷ நாளிலே அத்திவர்தர் 40 வருடம் கழித்து நடக்கக்கூடிய அத்திவர்தர் வைபவம் காலஸ்தியிலே, திருப்பதியிலே, அதே மாதிரி திருத்தணியிலே, பல திவ்ய தேசங்களிலே, ஷிரடியிலே, பண்டரிபுரத்திலே, இது மாதிரி பல இடங்களிலே அன்னதான வைபவங்களை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் வந்து இதில் கலந்து கொண்டு பக்தர்கள் பயன்பெறுகிறார்கள். மேலும் சிறப்பு அன்னதானங்களை அப்போது ஒவ்வொரு விசேஷ நாளிலே, வருடத்திலே 4-5 வாரம் வேலையில் ஸ்ரீராமநவமி, குரு பூர்ணிமா, பாபா சமாதி, வருடப்பிறப்பு போன்ற சிறப்பு நாளிலே, மகாசிவராத்திரி போன்ற சிறப்பு நாளில் மிக சிறப்பான அன்னதானத்தையும் நம்ம ஏற்பாடு செய்கிறோம். கடந்த 6 மாதமாக இந்த பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதியாகனால் ஒரு வியாழந்தோறும் இரவு நேரத்தில் 7 மணிக்கு மேலே இரவு சிற்றுண்டி டிஃபன் வரக்கூடியவர்களுக்கு ஏற்பாடு பண்ணி அவங்க மத்தியானம் சாப்பிடாதவங்களோட நைட் டிஃபன் உண்டு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வராங்க. அவங்களுக்கு நாங்கள் வந்து டிஃபன் கொடுத்துட்டுருக்கோம். இதை தவிர பல்வேறு நலப்பணிகள், மக்கள் நலப்பணிகள், மருத்துவ முகாம்கள் ஒவ்வொரு மாதமும் முதல் வியாழனன்று சிறப்பு மருத்துவ முகாம் கடந்த 2 வருடங்களாக செய்து வருகிறோம். இலவச மருந்துகள் வழங்கி வருகிறோம். ஒவ்வொரு பக்தருடைய தனிப்பட்ட கோரிக்கைகளை கவனித்து அவர்களால் எங்களால் முடிந்த ஒரு பிரார்த்தனைகளை செய்து அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்க இந்த தருணத்திலே நாங்கள் முயன்று வருகிறோம். எல்லாம் தத்தருடைய கிருபையினாலே எங்களுடைய சேவைகள் எந்தவித விளம்பரம் இல்லாமல், எந்தவித நிதி பங்களிப்பு இல்லாமல், யாரும் நாங்கள் போய் டோர் டு டோர் ஃபண்ட்ஸுக்கோ இல்லை பணத்துக்கோ கேட்டது கிடையாது. எங்கள் கோயிலில் வரக்கூடிய நிதியை வைத்துக்கொண்டு எங்கள் வாலண்டியர்ஸ் மூலமாக நாங்கள் செய்யக்கூடிய பணிகளை மக்களுக்கு தெரிவித்து விசேஷ நாட்களில் குறிப்பாக அவள் எந்த கோரிக்கை நினைக்கிறார்களோ அந்த கோரிக்கையை ஏற்று அந்த வியாழந்தோறும் பிரார்த்தனை நேரத்தில் இருவேளை சத்சங்கத்தின் மூலமாக காலை மதியம் இந்த சத்சங்கத்தின் மூலமாக கோரிக்கைகளை ஏற்று உடனடி தீர்வு கண்டு அவர்களுக்கு உடனே அதுக்கு மெசேஜ் அனுப்புகிறோம். எங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் எங்கள் தொடர்பு கொள்பவர்களுக்கு அவங்களுக்கு எந்த கோரிக்கை அடிப்படையிலே அவசரமாக அதை உடனே நாங்கள் நிறைவேற்றி அவருடைய வேலைகளை நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம். எல்லாம் இதுக்கு முக்கியமாக இந்த பேட்டிக்கு ஆரம்ப கட்டமாக முருகேசன் என்பவர் 15 வருடத்துக்கு முன்பாக அவர் அப்போ கோபுரம் டிவியில் இருந்தார். எங்கள் பற்றி குமுதம் பக்தி ஸ்பெஷல் என்ற நாளிதழில் முதல் பக்க கட்டுரையாக எங்கள் கோயிலை பற்றி உலகத்துக்கு வெளிப்படுத்தியது அவர் தான் இந்த முதல் பெருமையை சேரும். அவர் மூலமாக மக்களுக்கு இந்த கோயிலை பற்றிய அறிமுகம் தெரிய ஆரம்பித்தது. அது மூலமாக நாங்கள் இந்த தொலைகளை சேவைகளை தொடர்ந்து செய்து வருகிறோம். இந்த நேரத்திலே எல்லாரும் வல்ல குருவினுடைய கிருபையினாலே எனக்கு எல்லா விதமான ஒரு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு கொடுத்து வரும் என்னுடைய பக்தர்கள், என்னுடைய வாலண்டியர்ஸ், என்னுடைய கோயிலுக்கு நன்கொடை அளித்து வரும் பக்தர்கள், கோயிலுக்கு பூஜை செய்யக்கூடிய குருக்கள், சரவணன் அவருடைய தந்தையார், தொடர்ந்து சிறப்பான முறையிலே அன்னதானம் செய்து வரும் காவியா கேட்ரிங் திரு முனுசாமி அவர்கள்,
போன்ற பல்வேறு அவருடைய ஒத்துழைப்பினாலும் அவருடைய ஒரு அன்பினாலும் தான் இதெல்லாம் சாத்தியமாகிறது. தனிப்பட்ட முயற்சினாலே ஒரு கூறி எடுத்தால் தான் தேர். தனிப்பட்ட முறையிலே ஒரு வேலையை செய்ய முடியாது. இறை காரியங்கள் தனிப்பட்ட முறையினாலும் சாத்தியம் கிடையாது. ஆனால் எல்லோரும் சேர்ந்து இந்த தேரை இழுத்து கொண்டிருக்கிறோம். மேலும் மேலும் இழுக்க நீங்கள் எல்லாம் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய குருநாதர் அவர்களையும் பாபா அவர்களையும் எல்லாருக்கும் நிலைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இதை நிறைவு செய்கிறோம். ஜெய் குரு தத்தா, ஜெய் சாய்ராம்.